அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இப்போது ஒழுவின் முறைகளையும் அதன் துவாக்களையும் பார்ப்போம். ஒழு செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த துவாவை ஓத வேண்டும். நான் இந்த துவாவை ஓதுறேன், நீங்கள் என்னோட சேர்ந்து ஓதுங்க. துவா. பிஸ்மில்லாஹில் அலில் அலீம், பிஸ்மில்லாஹில் அலியில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம், அலா தீனில் இஸ்லாம். ஒவ்வொரு துவாவை மனனம் செய்யும் போது அதன் பொருள் புரிந்து மனனம் செய்ய வேண்டும். இந்த துவாவுடைய பொருள் சொல்றேன், நீங்க கேளுங்க. மிக்க மேலான உயர்வான அல்லாஹுவின் பெயரால் துவங்குகின்றேன். தீனுல் இஸ்லாத்தை தந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இப்போது நாம் ஒழு செய்யும் முறையை பார்ப்போம். பிஸ்மில்லாஹில் அலில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம். இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரையிலும் 3 முறை நன்கு தேய்த்து கழுவ வேண்டும். இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவிய பிறகு பற்களில் விரல்களை வைத்து நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். வாய் கொப்பளிக்கும் போது இந்த துவாவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஐன்னி அலா திலாவத்தில் குர்ஆன் வ ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் ஓத வேண்டும். இதன் பொருள், யா அல்லாஹ், குர்ஆன் ஓதுவதற்கும் உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் உதவி புரிவாயாக. اللهم إني على تلاوة القرآن وذكرك وشكرك وحسن عبادتك. வாய் கொப்பளித்த பிறகு மூக்கருக்கு தண்ணீர் செலுத்தி 3 முறை சுத்தம் செய்ய வேண்டும். மூக்கருக்கு தண்ணீர் செலுத்தும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம அரிஹ்னி ராயிஹத்தன் ஜன்னதி வலா துரிஹ்னி ராயிஹத்தன் நார். பொருள், அல்லாஹ், சோனத்தின் நறுமணத்தை நுகரும்படி செய்வாயாக. யா அல்லாஹ், நரகத்தின் துர்நாற்றத்தை நுகரும்படி செய்து விடாதே. அல்லாஹும்ம அரிஹ்னி ராஹியத்தல் ஜன்னதி வலா துரிஹ்னி ராயிஹத்தன் நார். اللهم بيض وجهي يوم تبيض وجوه وتسود وجوه என்று ஓத வேண்டும். பொருள், யா அல்லாஹ், சில முகங்களை வெண்மையாகவும் சில முகங்களை கருப்பாகவும் ஆக்குவாயே. அந்த நாளில் என் முகத்தை வெண்மையாக்குவாயாக. அல்லாஹும்ம பையில் வஜ்ஹி யௌம தபியல்லு வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ். முகம் கழுவிய பின் வலது கையை 3 முறை முழங்கை வரை கழுவ வேண்டும். வலது கையை கழுகும் போது இந்த துவாவை ஓத வேண்டும். اللهم أعطني كتابي بيميني وحاسبني حسابا يسيرا. யா அல்லாஹ், எனது அஅமால் நாமா எனும் பட்டோலையை என் வலது கையில் கொடுப்பாயாக. எனது கேள்வி கணக்கை இலகுவாக்குவாயாக. اللهم أعطني كتابي بيميني وحاسبني حسابا يسيرا. வலது கையை கழுவிய பின் இடது கையை முழங்கை வரை 3 முறை கழுவ வேண்டும்.
இடது கையை கழுவும் போது இந்த துவாவை ஓத வேண்டும். اللهم لا تعطيني كتابي بشمالي ولا من وراء ظهري. அல்லாஹ் எனது பட்டொலையை இடது கையிலும் முதுகு புறமாகவும் கொடுத்து விடாதே. لا تعطيني كتابي بشمالي ولا من وراء ظهري. இடது கையை கழுவிய பின் தலைக்கு மசக் செய்ய வேண்டும். மசக் செய்யும் போது இந்த துவாவை ஓத வேண்டும். اللهم أذلني تحت ظل عرشك يوم لا ظل إلا ظل عرشك. எந்த நாளில் உன்னுடைய அரசு நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இருக்காதோ அந்த நாளில் உன் அரசிக்கு நிழல் தருவாயாக. اللهم أذلنا تحت ظل عرشك يوم لا ظل إلا ظل عرشك. தலைக்கு மசாஜ் செய்து முடித்த பின் கால்களுக்கு மசாஜ் செய்ய வேண்டும். கால்களுக்கு மசாஜ் செய்யும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம ஜஅல்னி மினல்லதீன யஸ்தமிஊன القول فيتبعون அஹ்ஸனஹு என்று ஓத வேண்டும். பொருள் அல்லாஹ்வே பேச்சுகளை செவிமடுத்து அதில் நல்லவைகளை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களின் ஒருவனாக என்னை ஆக்கி அருள். اللهم اجعلني من الذين يستمعون القول فيتبعون احسنه. اللهم أعطيك رقبتي من النار. பொருள் யா அல்லாஹ் என் கழுத்தை நரக நெருப்பிலிருந்து விடுவிப்பாயாக. اللهم أعطيك رقبتي من النار. தலைக்கு மசாஜ் செய்து முடித்த பின் வலது காலை கழுவும் முன் ஓதும் துவா. வலது காலை கழுவும் போது இந்த துவாவை ஓத வேண்டும். اللهم ثبت قدمي على صراطي يوم تزلزل أقدام. பொருள் கெட்ட அடியார்களின் பாதங்கள் செருகிவிடுமே. நாளில் எனது பாதத்தை சிராத் பாலத்தின் மீது தெரிப்பட செய்வாயாக. ثبت قدمي على صراطي يوم تزلزل أقدام. வலது காலை கழுவிய பின் இடது காலை கழுவும்போது ஓதும் துவா. இடது காலை கழுவும்போது இந்த துவா ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல் தம்பி மஃபூரன் சயி மஷ்கூரன் வதிஜாரதி லன் தபூர். யா அல்லாஹ் மன்னிக்கப்பட்ட நிலத்தியை நன்றி கூறியதாகவும் வியாபாரத்தில் போதும் நஷ்டமாக்கி விடாதே. اللهم اجعل ذنبي مغفورا سيئي مشكورا وتجارتي لن تبور. இடது காலை கழுவிய பின் நின்ற வண்ணம் மீதமுள்ள தண்ணியை குடிக்க வேண்டும். அப்போது இந்த துவாவை ஓத வேண்டும். اللهم اشفني شفائك وداوني
واشمني من الوهن والأوجاع. பொருள்: யா அல்லாஹ், உன்னுடைய ஷிஃபாவை கொண்டு எனக்கு முழு நலத்தையும் நிவாரணத்தையும் தந்தருள்வாயாக. பலவீனத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் நோவினைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்தருள்வாயாக.